தற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வம் பெருகே செந்தேனே கடலே கனி முத்தே கண்ணே கட்டி பசு பெண்ணே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரணமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சமே கண்ணே பாரம்பரமே கற்றிக்கருவே கருப்பட்டிருப்பே செந்தமிழே உயிரே கருத்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறு இன்றைய மாணவர்களே ஆண்டுகளாக மயில்களே வேலை இளமை கொண்டே போடுவேன் தமிழ் மொழியின் நன்னாடியை வாங்கிக் கொள்கிறேன். தன்னை விட உயரத்தில் இருக்க வைத்து எங்களை தனியாக பார்க்க முழு மூச்சா கொடுத்துக் கொண்டிருக்கோம். எத்தனையோ ஆசிரியர் பெருமக்களுக்கும் நடுவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது முத்தான முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியன் போல் உயர்த்த காத்துக் கொண்டிருக்கிறோம். மாணவ மாணவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் சிறந்தாண்டி வணங்கி பேசப் போகிறேன். தலைப்பிற்குள் இறங்கி இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகம் மனிதனின் சிறந்த நண்பன். புத்தகம் மனிதனின் சிறந்த நண்பன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, வாழும் உண்மை. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை நேர்வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எண்ணி துடிக்கிறார்களோ அதுபோல் புத்தகம் தன்னை நம்பி வந்தவர்களை நல்வழியில் வெற்றி பாதையில் செல்ல வைக்க வேண்டியது புத்தகத்தின் கடமையாகும். ஏனென்று கேட்டால் இன்று எத்தனையோ தலைவர்கள் கவிஞர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் தொழில்நுட்பத்தினாலோ அல்லது தொலைபேசியாலோ அல்ல, அவர்களின் எழுத்து திறமையாலும் புத்தகத்தினாலும். ஏன் B.R. அம்பேத்கர் அவர்கள் தொலைபேசியை பார்த்தால் அரசியலமைப்பு திட்டத்தை எழுதினார்? இல்ல, புத்தகங்களை தேடி தேடி படித்து அந்தந்த நாட்டு சட்ட புத்தகங்களை வாங்கி அதிலிருந்து நம் நாட்டிற்கு எந்த சட்டம் தேவையோ அதை எடுத்து எழுதி நமக்கு சட்ட புத்தகத்தை எழுதி தந்தவர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ தலைவர்கள் புத்தகங்களின் பயனாளி என்று உயர்ந்து வாழ்கிறார்கள். அதனால் புத்தகம் நமது சிறந்த நண்பன் ஆவார். தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். தனிமைதான் நமக்கு இனிமை தரும் என்று ஒரு கவிதையும் இருக்கிறது. தனிமையில் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை எழுதிய கவிஞர் என்ன கூற வருகிறார், அது என்ன விஷயங்கள் இருக்கிறது, எதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது, என்ன வரிகள் அதில் இடம்பெற்றுள்ளது என்றெல்லாம் தனிமையில் நாம் யோசிக்கும் பொழுதுதான் அதன் புத்தகத்தின் முழு பயன் நமக்கு வரும். தேடுங்கள், விடையை அல்ல கேள்வியை. புத்தகங்கள் உங்களுக்கு விடையை கொடுக்கும், நீங்கள் கேள்வியை மட்டும் தேடுங்கள். ஏனென்று கேட்டால் ஒரு நல்ல நண்பன் எப்படி நம்மை உயர்த்த எண்ணுவானோ அதுபோல் ஒரு சிறந்த புத்தகமும் நம்மை தனிமையில் உயர்த்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. பச்சை மர பாதையில சுத்துகின்ற பூமையில நல்ல நல்ல புத்தகங்களை நெஞ்சோட பாடி பாடி சத்திய பாதைய நீ என்னாலும் தேடு. முத்துமணி போல ஒரு அழகான புத்தகம் தான் தொட்டில் கட்டி சீராட்டும் வெற்றியின் பாதையிலே. நல்ல நல்ல புத்தகம் தான், அழகான புத்தகம் தான், நல்ல நல்ல புத்தகம் தான், அறிவான புத்தகம் தான். பச்சை மர பாதையில சுத்திகின்ற பூமையில உத்தம புத்தகங்களை நெஞ்சோட பாடி பாடி சத்திய பாதைய நீ என்னாலும் தேடி என்று புத்தகத்தை பற்றி பேசினால் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். நேரமோ சுருக்கம். நான் பேசினால் வரும் பெருக்கம். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்வி கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்மன் குளித்ததோ தமிழ் அருவி. தமிழின் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக